சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கா, அதுவும் பல வருஷமா இருக்கு, அன்கண்ட்ரோல்டா இருக்கா, ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லைங்க, லெக்ல கூட ஹார்ட் அட்டாக் வரலாம் நான் சொல்லலைங்க, ரிசர்ச் சொல்லுது. கிரானிக் லிம்ப் இஸ்கீமியா. நம்பர் 1, நீங்க வாக்கிங் போறப்போ கால் எல்லாம் குத்துற மாதிரி மறுத்து போன மாதிரி உணர்வு இருக்கு. நம்பர் 2, காலே ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. நம்பர் 3, டிஸ்கலரேஷனுங்க, கருப்பு கருப்பா பேச்சஸ் இருக்கும், கருப்பா இருக்க மாதிரி கேங்க்ரீன் கூட ஃபார்ம் ஆகும். 4, இங்க புண்ணு வந்துருச்சு அப்படின்னா ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. இப்படியான அறிகுறிகள் இருக்கு, அதுவும் சடனா நடக்குதுன்னா அதுதாங்க இந்த ப்ராப்ளம். அப்படி இருக்குன்னா கட்டாயம் போய் வாஸ்குலர் சர்ஜனை பாருங்க, அப்ராப்ரியேட்டா ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணுங்க, எப்பவுமே இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 1, காலை நல்லா முட்டி மடக்காம மேல தூக்கி விடுங்க. நம்பர் 2, காலை நல்லா ஸ்குவாட் பண்ணி எந்திரிச்சுக்கோங்க. 3, டோ வாக் பண்ணுங்க. நம்பர் 4, இது மாதிரி வால்ல சாஞ்சிட்டு பாதத்தை நல்லா தூக்கி தூக்கி டேப் பண்ணுங்க. நம்பர் 5, உட்கார்ந்த இடத்துல நல்ல சத்தம் வர அளவுக்கு டேப் பண்ணுங்க. அதே மாதிரி மாத்தி மாத்தி குதிகாலை இது மாதிரி தூக்கி தூக்கி விடுங்க. இந்த கண்டென்ட் எடுக்கிறப்ப நமக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருந்தது. பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு இது மாதிரி இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, அவங்க பயப்படுவாங்கன்னு. ஆனா இது அவேர்னஸ்க்கு தேவைதாங்க. நிறைய பேர் அன்கண்ட்ரோல்டா அலட்சியமா இருக்காங்க, ஸ்வீட் சாப்பிடுறாங்க, வாக்கிங் போறது இல்ல. அதனால இது மாதிரி அலட்சியமா இருந்தா இந்த தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றோம். நம்ம அதாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தாங்க, நம்மளே அறியாம நம்ம கூட வந்து ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிச்சுங்க. இது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா படாத பாடுபடுத்துது. இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ண முடியும், ஆக்டிவா ஹெல்த்தியா வாழ்ற முடியும். எக்ஸசைஸ் ஒரு கீங்க. ஆக்சுவலி நம்ம நாட்டுல எக்ஸசைஸ் பண்றது யாருக்கும் பழக்கம் இல்ல, வெளிநாட்டுல ரொம்ப காமனா இருக்கு. நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஆரோக்கியா ஹாப்பியா ஹெல்த்தியா இருப்போம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.